அனைவருக்கும் வணக்கம். நான் ரிஷி. வணிகக் கல்வி கடந்த கால வினாப்பத்திர வகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இந்த அடிப்படையில் உயர்தர வணிகக் கல்வியினுடைய கடந்த கால வினாப்பத்திரங்களை தேர்ச்சி 1லிருந்து 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் இதில் செய்யலாம்னு யோசிக்கிறேன். இந்த அடிப்படையில் எம்சிக்யூ வகுப்பில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வினா நாங்கள் பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு வந்த வினா. இந்த வினாவில் வணிகத்தின் பரிணாம வளர்ச்சியின் 4 படிநிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. கேள்வியை பார்த்தீங்கள் என்று சொன்னால் மேலே குறிப்பிடப்பட்டவற்றிலிருந்து வணிகத்தின் பரிணாம வளர்ச்சியின் படிநிலைகளை சரியான ஒழுங்குமுறையில் காட்டும் கூற்று எதென்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் 2019ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த பாடத்திட்டத்தில் இந்த வணிகத்தின் பரிணாம வளர்ச்சியை 8 கட்டமாக 10 கட்டமாக எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு மறுசீரமைக்கப்பட்டு வந்த ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியின் பிரகாரம் இந்த வணிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி கட்டங்களாக 4 பிரதான கட்டங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் முதலாவது கட்டம் பண்டமாற்றம் சொல்லிடு, 2வது கட்டம் பணப்பரிமாற்றம் சொல்லிடு, 3வது கட்டம் கைத்தொழில் புரட்சி என்று சொல்லிடு, 4வது கட்டம் தகவல் யுகம் அல்லது தகவல் பொருளாதாரம் என்று சொல்லி. இதுதானே ஒழுங்கு. அப்போ இந்த ஒழுங்கில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ முதலாவது பண்டமாற்று, இதான் முதலாவது வரப்போகுது. ஆகவே உங்களோட விடையில சி என்பதுதான் முதலாவது வரணும். முதலாவது விடையில சி இல்லை, ஆகவே தவறு. 2வது விடையில சி இல்லை, ஆகவே தவறு. 3வது விடையில சியில தொடங்கல, ஆகவே தவறு. 4ஆம் 5ஆம் விடைகள் தான் சியில் ஆரம்பிக்கின்றது. அப்போ 2வது வர வேண்டியது பணப்பயன்பாடு. அப்போ சிக்கு அடுத்தது பியா இருக்கும், சிக்கு அடுத்தது பியா இருக்கும்னா 4வதுல ஏ இருக்குதாவே தவறு. ஆகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் 5வது விட தான் சரியானது. அடுத்த வினாவுக்கு நாங்கள் போனோம்டா 2வது வினா. இந்த 2வது வினா 2019ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்ட பேப்பர்ல வந்தது. பின்வருவன மனித தேவைகள் விருப்பங்கள் தொடர்பிலான சில குணாதிசயங்கள் ஆகும். அதில் ஏ பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டது, பியை பாருங்கள் விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது, சியை பாருங்கள் அனைவருக்கும் பொதுவானது, டி காலத்தை அடிப்படையாக கொண்டது, இ உருவாக்கக்கூடியது, எஃப் அத்தியாவசியமானது என்று சொல்லி. கீழே கேள்வியை பாருங்கள். மேலே தரப்பட்டவற்றுள் மனித தேவைகளின் குணாதிசயங்களை மட்டும் கொண்ட கூற்றை தெரிவித்தார். தேவைகள் வடிவாதானிக்கும். முதலாவதை பாருங்கள், ஏ வரையறுக்கப்பட்டது. ஆவே சரி. அப்போ உங்களோட விடையில முதலாவது ஏல தான் ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது விடையில இருக்குது, 2வது விடையில இருக்குது, 3வதுல இல்லை, 4வதுல இல்லை, 5வதுல இல்லை. ஆகவே இப்ப 1 அல்லது 2 தான் விடையாவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிஐ பாருங்கள் விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது. தேவை விருப்பமா மாறுமே தவிர விருப்பம் தேவையாகும். அப்ப அந்த இடத்துல அந்த கூற்று தவறானதாக 2வது பி வரக்கூடாது. 2லேயும் இல்லை. சிஐ பாருங்கள் அனைவருக்கும் பொதுவானது, தேவைகள் அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே அது சரி. ஏக்கடுத்தது சீதாம் பெறணுமா இருந்தால் முதலாவது விட தான் சரி. இப்போ 2வது விடையும் தவறானது. ஆகவே 2வதுக்கு முதலாவது விடை தான் சரி. அடுத்த 3வது கேள்வியை நாங்கள் பார்த்தோம் என்றால் 3வது கேள்வி 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. மனித தேவைகளையும் மற்றும் விருப்பங்கள் தொடர்பில் சரியான கூற்று எதென்று கேட்டிருக்கு. இப்போ தேவைகள் விருப்பங்கள் தொடர்பில் சரியான கூற்று என்று கேட்டிருக்கு. முதலாவது விடை தெரிவ பாருங்கள், நபரொருவர் வரையறுக்கப்படாத தேவைகளையும் வரையறுக்கப்பட்ட விருப்பங்களையும் கொண்டுள்ளார் என்று சொல்லியிருக்கு. பாருங்க, நபர் ஒருவர் வரையறுக்கப்படாத தேவைகளையும், தேவைகள் வரையறுக்கப்பட்டவை என்று தான் சொல்றோம், வரையறுக்கப்பட்ட விருப்பங்களையும் உண்டு, ஆனால் விருப்பங்கள் வரையறை அற்றவை என்று சொல்றோம். ஆகவே முதலாவது விடை தவறு. 2வது விடை தெரிய பாருங்கள், வணிகர் ஒருவர் தேவைகளை உருவாக்க முடியுமா? தேவைகளை நாங்கள் ஒரு காலம் உருவாக்கலாம், விருப்பங்களை தான் உருவாக்கலாம். தேவைகள் இயல்பாக தோன்றுபவை, ஆனால் விருப்பங்களை உருவாக்க முடியாதாம். விருப்பங்களை தான் உருவாக்கலாம். ஆகவே 2வது கூற்றும் தவறு. 3வது கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா தேவைகள் பொதுவானவையாக காணப்பட்ட போதும், தேவைகள் பொதுவானவை என்பது சரி,
விருப்பங்கள் நபருக்கு நபர் வேறுபடும். ஆகவே அதுவும் சரியானது. ஆகவே மூன்றாவது விட சரி மாதிரி இருக்கு. நாலாவது விடை தெரிய பாருங்கள். அன்பு, உணவு, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வி என்பன தேவைகளுக்கு சில உதாரணம். அன்பு தேவை சரி, உணவும் தேவை சரி, பாதுகாப்பும் தேவை சரி. ஆனால் தொழில்நுட்ப கல்வி என்று போட்டிருக்க, கல்வி என்று வந்தால் தேவையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதில் தொழில்நுட்ப கல்வி என்று போட்டிருக்கிறேன். ஆகவே தொழில்நுட்ப கல்வி என்பது கல்வி என்ற தேவைக்கான விருப்பத்தை காட்டும். ஆகவே அந்த விடை தவறானது. ஐந்தாவது விடை தெரிய பாருங்கள். விருப்பங்களை திருப்தி செய்வதற்காக நபரொருவர் உற்பத்தி பொருட்களை தெரிவு செய்தல் தேவை எனப்படும் என்று போட்டிருக்கு. மாறி வரும். ஒரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தியாக்குறதுக்குத்தான் உற்பத்தி பொருள் ஒன்றை தெரிவு செய்யக்கு அது விருப்பமா மாறுமென்றாத்தான் சரி. ஆகவே இந்த கூற்றம் தவறானது. அப்ப சரியான விடை மூன்றாவது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால், அந்த கேள்வி 2018ஆம் ஆண்டில் வந்த கேள்வி. எந்த ஒரு நிறுவனத்துடனும் சம்பந்தப்படாத பொதுவான குணாதிசயம் என்று போட்டிருக்கு. இந்த கேள்வியில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. எந்த ஒரு நிறுவனத்துடனும். ஆகவே இங்க கவனிக்க வேண்டியது ஒரு நிறுவனம், பொதுவானது அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது அல்ல, தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகத்தான் அந்த விடை அமைதல் வேண்டும். அதில் வருங்க வள பயன்பாடு, அது எல்லா வணிகத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே அது விடையா வராது. இரண்டாவது விடையை பாருங்கள். தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்தல், இதுவும் கொமனா வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், தனியொரு வணிகத்தால் மட்டும்தான் ஏற்படுத்தப்படுவதன் அல்ல. ஆகவே இந்த விடையும் ஏற்புடையதா வராது. மூன்றாவது பாருங்க, பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகம், இது எல்லா வணிகமும் கொடுக்க போகுது. அப்ப இதுவும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் இருக்கு, தனிப்பட்ட பிரச்சனை விடையா வராது. லாபம் உழைத்தலை உத்தேச நோக்கமாக கொண்டு இயங்குதல், ஒவ்வொரு வணிகமும் லாப நோக்கத்துக்காகத்தான் தொழில்படுதுன்னு சொன்னோம். ஆனால் நிலைத்திருத்தல் என்பது அன்றைக்கு முதன்மை நோக்கமா இருக்கேக்க எந்த ஒரு அடிப்படையில் தனியொரு நிறுவனத்தோட சம்பந்தப்பட்டவராக தான் இவர் இருக்கிறார், பொதுவான விஷயம் அல்ல. அப்ப கேள்விக்குறி விடுவோம். அரச கொள்கைகளை பின்பற்றுது, அரச கொள்கைகளை எல்லாரும் தான் பின்பற்றணும், தனியொரு நிறுவனம் தான் பின்பற்றணும் இல்லை. ஆகவே இதுவும் வராது. ஆகவே ஓரளவுக்கு வரக்கூடியவர் யாருன்னு கேட்டா இந்த நாலாவதா தான் இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். அதுவும் 2018ஆம் ஆண்டு வந்த கேள்விதான். அந்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், உற்பத்தி பொருள் வகைப்படுத்தல் பாய்ச்சலையும் அதற்கான உதாரணத்தையும் மிகச்சரியாக எடுத்து காட்டும் விளக்கப்படம் எதென்று கேட்டிருக்கு. இந்த கேள்வி சரியான சிக்கலுக்குரிய கேள்வியாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பரீட்சை மதிப்பீட்டு பணியில் நடந்த செயற்பாடில் மேக்சிமம் இது சம்பந்தமாக அந்த பரீட்சை மதிப்பீட்டு பணிக்கு போன ஆசிரியர்கள் வாதாடினார்கள். இந்த கேள்வியில் சின்ன தயக்கங்கள் இருக்குது, பார்ப்போம். முதலாவது பாருங்கள், தொட்டுணரக்கூடியவை பொருட்கள், அது சரி. குறுங்கால வாழ்தன்மை கொண்டவை மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனம் குறுங்கால வாழ்தன்மை கொண்டவையாக அமையாது. உங்களுக்கு உடையா தெரியும். குறுங்கால வாழ்தன்மை கொண்டா காலம் ஒரு மோட்டார் சைக்கிளையும் பின்னேறம் ஒரு மோட்டார் சைக்கிளையும் நாங்கள் தெரியும். அப்படி இல்லை, நாங்கள் ஒரு மோட்டார் பைக் வாங்கினோம்னா லைஃப் லாங்கா பாவிக்கணும்னா யோசிப்போம். அது நீண்ட கால பொருளாக தான் அமையும். முதலாவது விடை தவறான. இரண்டாவது விடையை பாருங்கள், தொட்டுணரக்கூடியவை பொருட்கள், அது சரி. நுகர்வோர் சேவை போக்குவரத்து, போக்குவரத்து தனியாக நுகர்வோர் சேவைக்கு மட்டும்தான் பெருமன்றதுன்னா தொழிற்சாலைக்காக ஏற்படுத்தப்படுற போக்குவரத்தை நாங்கள் ஒரு போக்குவரத்தாக கருதலாம். ஆகவே இதுல இந்த விஷயம் தவறா இருக்கிறபடியா இரண்டாவது விடையை எடுக்கலாம். மூன்றாவது விடையை பாருங்கள், தொட்டுணரப்படாதவை சேவைகள், அது விஷயம் சரி. நேர் சேவைகள் வங்கி என்று சொல்லி போட்டிருக்கு. நாங்கள் வங்கி எங்க படிக்கிறோம்? துணைநில் சேவைகளுக்குள்ள வச்சுதான் படிக்கிறோம். துணைநிலை சேவைகள் எல்லாமே நேரில் சேவைகள். ஆகவே வங்கி சேவை நேரில் சேவையாத்தான் பொதுவாக அமையும். இருந்த பொழுதிலும் ஒரு தனிநபருடைய வங்கி கணக்கில அவர்தான் தன்னுடைய வங்கி கணக்கில் பணத்தை மீள பெற முடியும். ஆகவே அந்த இடத்துல ஒரு நேர் சேவையை நாங்கள் பார்க்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அனுமானத்தில் இதை சரி என்று சொல்லலாம். அடுத்த விட அப்ப இது ஓரளவுக்கு சரி மாதிரி இருக்கு. தொட்டுணர முடியாதவை பொருட்கள் என்று போடுறது. தொட்டுணர முடியாதவை பொருட்களாகவே இது ஏற்புடையதல்ல. அப்ப இந்த விடையும் புல. தொட்டுணரக்கூடிய பொருட்கள் பயன்பாட்டு அடிப்படை காப்புறுதி என்று அது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதை நிராகரிச்சா ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய விடை
மூன்றாவது தான். ஆனா அந்த ஆண்டு புள்ளி வழங்கும் திட்டத்துல பாத்தீங்கன்னா 2 விடை கொடுத்திருக்குது. மூன்றாவது விடையும் முதலாவது விடையும் சரி என்று கொடுத்திருக்கிறேன். முதலாவது விடைய எந்த ஒரு கணத்திலையும் நாங்க சரி என்று சொல்லலாம். ஆனா அவை புள்ளி கொடுக்க சொன்னவை. அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த பேப்பர்ல ஏற்பட்ட மொழிபெயர்ப்பு தவறு நடந்துட்டு. சிங்கள பேப்பர்ல மோட்டார் வாகனம் நீண்டகால பொருள் என்று தான் இருக்கான். மோட்டார் வாகனம் நீண்டகால பொருள் இருந்தா சரிதான். சிங்கள பேப்பர்ல அது இருந்தபடியா தமிழாக்களுக்கு லொத்தர்ல விழுந்த மாதிரி தான் அது நடந்தது. ஆனா கோட்பாட்டுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியா பிள்ளைகளுக்கு அது ஒரு அட்வான்டேஜா போச்சு 2 விட தெரிய வந்தபடியா. மற்றபடி அது உண்மையா அதை நாங்கள் விடையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறாவது வினா. இந்த கேள்வி 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி. பின்வருவன மனித தேவைகள் விருப்பங்கள் தொடர்பான சில குணாதிசயங்கள் ஆகும். வரையறுக்கப்படாதவை ஏ, உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை பி, பல்வகைப்பட்டவை சி, உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானவை டி, வரையறுக்கப்பட்டவை இ, பொதுவானவை எஃப். கேள்வி. மேலே தரப்பட்டவற்றில் மனித விருப்பங்களுக்கான குணாதிசயங்களை மட்டும் கொண்ட தொகுதியை கேட்டிருக்கிறேன். மனித விருப்பங்களுக்கான குணாதிசயங்களை மட்டும் கொண்ட தொகுதியை கேட்டபடியா இங்க பாருங்க, வரையறுக்கப்படாதவை என்று போட்டிருக்கு. விருப்பங்கள் வரையறுக்கப்படாதவை உங்களுக்கு பொதுவாக தெரியும். ஆகவே உங்களோட விடையில ஏ வரலாம். ஏ வரலாமண்டா முதலாம், 2ஆம், 3ஆம் விடைகள் ஏற்புடையது. 4வது, 5ஆவதும் வராது இப்போதைக்கு. அடுத்த பாருங்க, பி, உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை. தேவைகளை உருவாக்க முடியாது, உங்களுக்கு இயல்பாக தோன்றுவை. விருப்பங்கள்லாம் உருவாக்கக்கூடியவை. அதுவும் சரி என்று சொன்னால் ஏயோட பி வரணும். அப்போ 3வது விடையை நாங்கள் நிராகரிக்கலாம். முதலாவது, 2வது. சியை பாருங்கள், பல்வகைப்பட்டவை என்று சொல்லி சொல்றோம். இப்போ சி பல்வகைப்பட்டவை என்று சொல்லிக்க விருப்பங்கள் பல்வகைப்பட்டவை, அது சரியானது. அப்போ ஏபிசி என்ற விடை தெரிவு இங்கே சரியானதாக இருக்கு. டியை பாருங்க, உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானவை தேவை. அப்போ அது வராது. இந்த விடையை நீங்கள் நிராகரிக்கலாம். அடுத்ததை பாருங்கள். 7வது வினா. இந்த வினா 2017ஆம் ஆண்டு வந்திருக்குது. பின்வரும் அட்டவணையில் எக்ஸ் நிரலானது ஊடகத்துறை தொடர்பிலான சில அக்கறை கொள்ளக்கூடிய தரப்பினர்களையும் வை நிரலானது அவர்கள் அக்கறை கொள்வதற்கு சில காரணங்களையும் எடுத்து காட்டுகின்றது. அப்ப கீழே கேள்வி, அக்கறையுடைய தரப்பினர்களையும் அவர்கள் அக்கறை கொள்வதற்கான காரணங்களையும் இணைத்து காட்டும் தொகுதியை தெரிவு செய்க என்று கேட்டிருக்கு. அப்ப இந்த விடையை நீங்க பாத்தீங்கன்னா, அக்கறை கொள்ளக்கூடிய தரப்பினர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், அரசு, சமூகம் போன்ற பல்வேறுபட்ட தரப்பை நாங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்க, எந்த ஒரு கட்டத்திலையும் அதை பற்றி சொல்லப்படையாது. நிருபர் அண்டு இருக்கு, பொதுமக்கள் அண்டு இருக்கு, அரசாங்கம் அண்டு இருக்கு, ஊடகத்துறை என்று இருக்குது, ஊடகத்துறை தொழிற்சங்கம் என்று இருக்கு, ஊடக நிறுவனங்களின் நிர்வாகிகள் என்று தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு கணத்திலையும் நாங்கள் சொன்ன உரிமையாளர், ஊழியர் இல்லையே. இதோட கனவேருக்கு ஃபியூஸ் போட்டு என்ற பாடமாக்கி போட்டு இந்த கேள்வியை செய்திருக்கல. அது ஒரு ப்ராக்டிக்கல், அதான் பிரியோ ரீதியான வினா. அப்போ நீங்கள் அந்த நிலைமைக்கு மாற்றலாம். இவர் பாருங்கள், முதலாவது போட்டிருக்கு நிருபர். அவர் பத்திரிகைத்துறை நிறுவனத்தில் நிருபர் யாரா இருப்பாரண்டா ஊழியராகத்தான் இருப்பார். இவர் ஊழியர் என்று நீங்கள் எடுக்கலாம். பொதுமக்கள் என்றவர் யாரா இருப்பாருன்னா வாடிக்கையாளராக இருக்க போறார். ஏண்டா ஊடகத்துறையில் பொதுமக்கள்லாம் வாசகர்கள், அவர்தான் வாடிக்கையாளர். பொதுமக்கள் யாரா இருக்க போறாருண்டா வாடிக்கையாளராக இருப்பார். 3வது அரசாங்கம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஊடகத்துறை வான்மையாளர்களின் தொழிற்சங்கம், அது ஊழியர் சங்கமாக இருக்கும். அப்போ ஊழியர் சங்கம் என்று எடுக்கலாம். அடுத்த ஊடகத்துறை நிறுவனங்களின் நிர்வாகிகள், அவர்களால் யாரா இருப்பாருண்டா முகாமையாளராக இருப்பார் என்று எடுத்தா இப்ப சிம்பிளா பிடிக்கலாம். பாருங்க, நான் இந்த கேள்வி வரைக்கும் அந்த கடந்த அமர்வில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த எக்ஸ் குலத்தை வச்சுக்கொண்டு வை குலத்தை தேடுறதை காட்டிலும் வை குலத்தை வச்சுக்கொண்டு எக்ஸ் குலத்துக்கு வாரது ஈஸி. அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சதை பொறுத்தலாம். பாருங்க, தொழில்வான்மையாளர்களுக்கான உரிமைகளை உறுதி செய்தல். தொழில்வான்மையாளர்களுக்கான உரிமைகளை உறுதி செய்யறது யாரா இருக்குமெண்டா தொழிற்சங்கமாக தான் இருக்கு.
தொழிற்சங்கம் இங்கே யார்? ஊடகத்துறை வான்மையாளன் தொழிற்சங்கம் இவரெல்லாம் பொருந்த போறார். அப்ப டிக்கு ஒன்று வரணும். அப்ப அங்க அடுத்த பக்கத்து தான் போகணும். டிக்கு ஒன்று வரணும் உங்களோட விடையில. அப்ப நாங்கள் எழுதுவோம் டிக்கு ஒன்றா இருக்க போறேன். அடுத்த வரங்க தகவல்களை சேகரித்த. அப்ப ஊடகத்துறையில தகவல் சேகரிக்கிறாருன்னு கேட்டா நிருபராத்தான் இருக்க போறேன். அப்ப நிருபருக்கான அடையாளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏக்கு 2 வரவர். அடுத்த வரங்க தகவல்களை முகாமை செய்தல். தகவல்களை முகாமை செய்தல்ன்றது இப்போ மாறா இருப்பாருண்டா நிர்வாகிகளை தான் இருக்கு. அப்ப இங்க ஈக்கு 3 வரப்போகுது. ஈக்கு 3 வரப்போறான்னு. அடுத்தது தகவல்களூடாக வெளிப்படைய செய்தல். ஆற வெளிப்படைய செய்ய வைக்கலாம் வேண்டாம், பொதுமக்களை வெளிப்படைய செய்ய வைக்கலாம். அப்ப பிக்கு 4. அடுத்த பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்கு கொள்கை வகுப்பாளராக செயற்படுதல். யார் செயற்படுதல்? அரசாங்கம் செயற்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் என்பது 5. அவை சிக்கு 5ஆவதா இருக்கும். அப்ப இந்த விடத்தை பாருங்க டிக்கு 1, ஏக்கு 2, ஈக்கு 3, பிக்கு 4, சிக்கு 5. சின்ன பிரச்சனை. ஆனா நீங்க நேரடியா பார்த்தோன்னு நிருபர் அப்படின்னு சொன்னோட எல்லாம் உங்களுக்கு எல்லாம் குழப்பமா போயிடும். அப்ப பிரயோக ரீதியில அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சிக்கல் வரா. அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அப்ப இதுல விடைத்தறிவு உங்களுக்கு தெரியணும். அந்த விடைத்தறிவு அதுக்கேற்ற மாதிரி பொறுத்துனீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப அந்த அடிப்படையில் இதுக்கான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது விடை தான் ஏற்புடையதாக காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் தெரிவு செய்த அடிப்படையில். அடுத்த கேள்விக்கு போவோம். இதுல 8வது வினாவாக காட்சிப்படுத்தப்பட்டது 2016ஆம் ஆண்டு வந்த வினா. தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது நுகர்வோரால் அடிப்படையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்று கேட்டு. அப்ப அங்க ஒரு பொருளையோ சேவையோ நாங்கள் எங்களுடைய தேவை விருப்பத்துக்காக கொள்வனவு செய்ய எந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் என்று கேட்டிருக்கு. நாங்கள் ஒரு பொருளை வாங்க போறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்க என்ன அடிப்படையில் வாங்குறோம்னா கேள்வி பாருங்க. கட்டாயம் நாங்கள் ஒரு பொருளை வாங்கிக்கல செலவீனத்தை பற்றி பார்ப்போம். அது இந்த பொதியை வச்சு கொண்டு வாங்க. நாங்கள் பார்த்தோம்னா ஒரு பொதிய பொருளை வச்சு கொண்டு அந்த பொதிக்காண்டிய வாங்குறாக்கள் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா கிண்டெட்ஜோ என்று வரும். அது இந்த பொதிய கண்டோனே நிற்கும் அதை வாங்கித்தான். அப்போ அதையும் நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். முதலாவது விட சரி மாதிரி இருக்கு. 2வது விடைய பார்த்தீங்கன்னா பொதி இங்கே எடுத்து நாங்கள் தரம் ஒரு பொருளை வாங்கிக்க நாங்கள் தரத்தையும் பார்ப்போம். அப்போ அதுவும் சரி மாதிரி தானே இருக்குது. என்னடா குழப்பம் கொண்டு பார்த்து அடுத்த வேலையை பாருங்க. திருப்தி ஒரு பொருளை வாங்கிக்க நாங்கள் திருப்தியை வச்சு தான் அடுத்த தரம் வாங்க போகிறோம். திருப்தியும் பாரு. வியாபார பெயர் நாங்கள் பார்க்க எங்களோட அந்தஸ்து வழிபாட்டுக்காண்டியோ தரமண்டதுக்காண்டியோ பிராண்டட் சாமான வாங்கணும்னு யோசிக்கிறோம். அப்போ அதுவும் பார மாதிரி இருக்கு. அதுவும் சரி வியாபார பேர். அடுத்த பாருங்க செலவீனம் பார்க்கலாம், வியாபார பேர் பார்க்கலாம், எல்லாம் சரி மாதிரி கிடைக்கு. அடுத்த பாருங்க செலவீனம் மற்றும் திருப்தி அதுவும் சரி மாதிரி கிடைக்கு. ஓப்பனா விட்ட வேண்டாம் அப்படி இல்லை. கேள்வியில் ஒரு சின்ன ஒரு மயக்கத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது நுகர்வோர் ஒருவரால் அடிப்படையில் என்று கேட்டிருக்கு. பேசிக் ஃபேக்டரை கேட்டிருக்கு. அந்த அடிப்படையில் என்ற வார்த்தை பிரயோகத்தை நீங்க இதுல கவனத்தில் எடுக்காட்டிக்கு விட பிடிக்கலாம். அப்போ ஒரு பொருளை நாங்க வாங்கிக்க அல்ல சேவையை நாங்க வாங்கிக்க அடிப்படையில் நாங்கள் என்ன விஷயத்தை கவனத்தில் விடுறோம்டா ஒன்று அதுக்காக நாங்கள் எவ்வளவு செலவழிக்க தயாரா இருக்கிறோம், அந்த பொருள்ட நுகர்வல்ல பாவனையால எங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது. ஆகவே செலவீனத்தையும் திருப்தியையும் தான் நாங்கள் பார்க்க போறோம். ஆகவே அந்த அடிப்படையில் மிக பொருத்தமான விடை என்று சொன்னது இங்க 5ஆவதான் இருக்கு. ஆனா அந்த அடிப்படையில் என்ற வார்த்தை பிரிவத்தை நீங்க கவனத்தில் எடுக்காட்டிக்கு 5 விடையும் சரி மாதிரி தான் இருக்கு. கேள்வியை வாசிக்க நுணுகி அணுகி பொறுமையா கிரகிச்சு வாசிச்சா தான் சில கேள்விகளுக்கு விடையெடுக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த 9வது கேள்வி என்று போடப்பட்ட கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு வந்துருக்கு. பின்வருவனவற்றுள் ஆரம்பத்தில் இருந்தே பூகோள சந்தையை குய்மையப்படுத்திக் கொண்டு உருவான வணிகம் அண்டா குளோபலைசேஷன். பூகோள சந்தை பூகோள சந்தை என்பது எதனால உருவாக்கப்பட்டது கேட்டா பேசிக்கா தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா மோட்டார் வாகனம்
மோட்டார் வாகனத்துக்கு கட்டாயம் பூவோளச்சந்தை இருக்கணும்ன்ற தேவையில்லை. இன்றைக்கு பூவோளச்சந்தையில மோட்டார் வாகன உற்பத்தி வளர்ந்து வர்ற வேற, அதுக்கு கட்டாயம் பூவோளச்சந்தை இருக்கணும்ன்ற தேவையில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா முதலாவது விடைய நாங்கள் 100% ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து அங்கே மின் உபகரணங்கள். மின் உபகரணங்களை பார்த்தீங்கன்னா கட்டாயம் மின் உபகரணத்துக்கு பூவோளச்சந்தை இருக்கணும்ன்ற தேவையில்லை தானே. பூகோளமயமாதல்ன்றது வரக்கு முதலே மின் உபகரணம் சந்தையில் இருந்தது. பூகோளமயமாதல்ன்றது வர்றதுக்கு முதலே மோட்டார் வாகனம் சந்தையில் இருந்தது. அப்போ அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது பாருங்க, ஆடை தொழிற்சாலை. பூகோளமயமாதல் வந்தது இப்போ அண்மை காலத்தில். ஆடைன்றது மனிதன் பிறப்பிலிருந்தே நாங்கள் தேவைன்னு சொல்கிறோம் உலகத்துக்கு. அப்போ அது அந்த காலத்திலேயே வந்துட்டு அதுக்கும் பூகோளமயமாதல் வரணும்னு நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அடுத்த பாருங்க, கட்டுமானங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கு பூகோளமயமால் வந்தோடய நாங்கள் மேற்குலக நாடுகளை மாதிரி கட்டுமானத்தை செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்காண்டி கட்டாயம் கட்டுமானத்துக்கு பூகோளமயமால் தேவை ஒன்று கேட்டால் இல்லை. அதுவும் பொறுத்தவில்லைண்டா மிஞ்சுறது ஒன்று தானே, சமூக வலைத்தள பக்கங்கள். சமூக வலைத்தள பக்கங்கள் தொழில்நுட்பத்தின் தோற்றத்தால் வருது. இப்போ தொழில்நுட்பம் வந்தபடியாத்தான் இந்த சமூக வலைத்தள பக்கங்கள் வந்தபடியா பூகோளமயமாதலை குவிமையப்படுத்தி வந்தது இந்த சமூக வலைத்தள பக்கங்களாகத்தான் காணப்படும். அவை 5வது விட தான் ஏற்படுதா இருக்கு. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல 10வது கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி என்ன போடப்பட்ட கேள்வி 2016ஆம் ஆண்டு வந்த கேள்விதான். அந்த கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் ஒரு நவீன போக்கு அல்லாத வணிகத்தின் நவீன போக்கு அல்லாதன்னு கேட்டிருக்கு. இதில் முதல் உங்களுக்கு நவீன போக்குகள் என்ன தெரியும்? இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம், நவீன தொழில்நுட்பங்களோட பயன்பாடு, சூழலுக்கு நேயமான உற்பத்திகள், இதைத்தான் நாங்கள் பொதுவாக சொல்றோம். அப்போ கேட்டிருக்கு நவீன போக்கு அல்லாதன்னு கேட்டிருக்கு. அப்போ பூகோளமயமான ஒரு நவீன போக்கு. ஆவே இது நவீன போக்கு, ஆனால் அல்லாதன்னு கேட்டபடியா விடியா வரா. இலத்திரனியல் வணிகம் என்பது ஒரு நவீன போக்கு, ஆனால் விடியாவர என்ன கேட்ட உங்களை அல்லாதன்னு தான் கேட்டிருக்கு. பேரளவு உற்பத்தி, இதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பேரளவு உற்பத்தி என்று. ஆனால் வருமோ வராத கேள்விக்குறியா இருந்தால் விட்டுருங்க. அடுத்த பாருங்க, பசுமை உற்பத்தி ஒரு நவீன போக்கு. பசுமை உற்பத்தி சூழலுக்கு நேயமானது, ஆனால் விடியாவரா. வணிக வழிமூலங்கள் என்று போட்டிருக்கு, அவுட் சோர்சிங். பாருங்க, இதில் நான் கேள்விப்படாத இது அவுட் சோர்சிங் தானே. கணக்க புள்ளியல் இதைத்தான் விடையா தெரிவு செய்யுது. ஆனால் அவுட் சோர்சிங்ன்றது நவீன போக்கு. எப்படி என்றா இன்றைக்கு இந்த பெரும்பாலான நிறுவனங்கள் தன்னுடைய கிரியத்தை கட்டுப்படுத்திருக்கா காஸ்ட் கட்டிங் டெக்னாலஜின்னு சொல்றது. நிரந்தரமா சில தொழில்களுக்கு ஊழியரை வச்சிருந்தா அவருக்கு ஊழியர் சேமலாப நிதியை பங்களிப்பு செய்யணும், ஊழியர் நம்பிக்கை நிதியை பங்களிப்பு செய்யணும், அவருக்கு தொழிற்சட்டங்களின்படி கொடுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கணும். இப்படி பிரச்சனை இருக்கிறதால நிரந்தர அடிப்படையில் பணிக்கு அமர்த்தாமல் வெளிமூலங்கள்ல இருந்து ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வருது. உதாரணம் பார்த்தா செக்யூரிட்டி கார்டு. இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி கார்டு நிற்கணும். அந்த செக்யூரிட்டி கார்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இல்லை, வேற நிறுவனத்துக்கு சொந்தமான ஆக்களை அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுதுன்னா ஹயர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் என்ன சொல்லுவார், எனக்கு இன்றைக்கு 100 பேர் தேவை என்று சொன்னால் அந்த நிறுவனம் 100 பேரை அனுப்பும், அவ்வளோதான். அவர் ஒரு ஆளுக்கு எவ்வளவோ 100 பேருக்கு எவ்வளோன்னா பெருக்கி காசை கொடுத்தா சரியோடைய அவருக்கு ஊழியர் சம்பளாவதைய நம்பிக்கை நிதியம் லீவுகள் எல்லாம் நாங்கள் கொடுக்க தேவை. இதை அந்த நிறுவனம் தான் அதை பார்த்துக்கணும். வெங்கண்ட தலாடி குறையும். இதால் பெரும்பாலான நிறுவனங்கள் இன்றைக்கு அந்த சின்ன சின்ன ஜோப், அதாவது ஒட்ஜோப்னு சொல்கிற வேலைகளுக்கு இந்த வெளிமூலங்களை தான் பயன்படுத்துகின்றது. ஆகவே இது ஒரு நவீன போக்குத்தான். ஆகவே விடையா வராது. பாருங்க, பேரளவு உற்பத்தி. இந்த பேரளவு உற்பத்தியை நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க? கைத்தொழில் புரட்சியின் விளைவாக ஏற்பட்டதுதான் பேரளவு உற்பத்தி என்றா அது கைத்தொழில் புரட்சியோடைய வந்துட்டு. அது நவீன போக்கா சொல்லல. கைத்தொழில் புரட்சி எப்போ வந்தது? 18ஆம் நூற்றாண்டுல வந்தது. அப்ப இந்த பேரளவு உற்பத்தியும் எப்போ வந்திருக்கணும்? 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்திருக்கணும். ஆனபடியா அதை நாங்கள் ஒரு நவீன போக்கா சொல்லலாது. அவை நவீன போக்கு அல்லாதது என்று கேட்டா இந்த பேரளவு உற்பத்தி. அவை பேரளவு உற்பத்தி தான் இங்க விடியாயும் பெறப்போவதற்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள், 11வது வினா. இதன்படி இந்த வினா வந்த ஆண்டு 2016 வந்த இந்த வினாவும் அதில் போட்டிருக்கிறோம். பின்வரும் அட்டவணையில் எக்ஸலானது வணிக வகைப்படுத்தலுக்கான சில அடிப்படைகளையும்
வைநிரலானது அடிப்படைகளுடன் தொடர்புடைய சில உதாரணங்களையும் எடுத்து காட்டுகின்றது. எக்ஸில பாருங்கள், உடைமை, குறிக்கோள், அளவு திட்டம், கைத்தொழில் மூலம் உற்பத்தியின் தன்மை என்று போட்டிருக்கு. அதில் பாருங்க, முதலாவது இரத்தினக்கல் அகழ்வு. அகழ்வு என்பது ஒன்று நிலை அடிப்படையில் வரலாம் அல்லது துறை அடிப்படையில் வரலாம். ரெண்டுக்கும் பொருத்தமானதாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த முடிவுக்கு வரல. இங்கே ரெண்டு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, அரச ரத்தினக்கல் கூட்டுத்தாவல். அப்போ இங்கே அரசு என்றதை மெயின் பண்ணுவோமா இருந்தால் உரிமை என்றது கிடைக்கலாம். அப்போ ஏக்கு 2 வரப்போ உங்களோட விடையில வரது ஏக்கு 2 வாரம் இருந்தால் முதல் 3லேயும் இருக்கு. 4வது அங்கால போனா தான் தெரியும், இருந்த பொழுதும் பார்ப்போம். அடுத்த பாருங்க, ரத்தினக்கல்லுக்கு பட்டை தீட்டுதல் அல்லது மினுக்குதல். இந்த பட்டை தீட்டுதல் அல்லது மினுக்குதல் என்றதும் நிலைக்கும் பொருந்தும் துறைக்கும் பொருந்தும் முடிவுக்கு கொண்டு வரையலாம் என்ற 2 இருக்கு. அடுத்த பாருங்க, 4வது ரத்தினக்கல் கைத்தொழிலுக்கு இலவச அறிவுரை வழங்குதல். இப்போ ரத்தினக்கல் கைத்தொழிலுக்கு இலவசமா நாங்கள் அறிவுரையை கொடுக்கிறதான் எங்களுடைய நோக்கமாக கருதினால் அது குறிக்கோளாக இருக்கு. குறிக்கோள் பி. பிக்கு 4வது விடைய பாருங்கள், இந்த இதில் ஒன்றிலே இருக்கு. அவ முதலாவது விட பொருந்தாது, 3வது விட பொருந்தாது, மிச்சம் அடுத்த பேஜுக்கு போகணும் பா. அடுத்த பாங்க, 2 ஊழியர்களுடன் அடரத்தினக்கல் வணிகம். அப்ப 2 ஊழியர் என்பது அங்கே அளவு திட்டமாக காணப்படும். ஆவே சிக்கு 5 இதுலேயும் இருக்கு. அப்ப இந்த விட ஒரு சரிமையார் இருக்கு. மற்ற 2 ஓகே தானே. ஆவே இந்த 2வது விடயத்தான் நாங்கள் சரியான விடையாக கருதி கொள்ள முடியும். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால், இதை பாருங்கள், சற்று வித்தியாசமான கேள்வி. அந்த எண்ணி போடுற வினா. அந்த எண்ணி போடுற வினா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு அந்த எண்ணத்தை பற்றி கேட்கிறான்றதை நீங்க பார்க்கணும். அவன் எண்ணத்தை பற்றி கேள்வி கேட்கிறான். அப்ப எண்ணத்தை பற்றி கேட்கணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக விளங்கி கொண்டால் அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அந்த விஷயத்தை நீங்க இந்த மார்ஜினுக்கு வடிவா நோட் பண்ணலாம். என்ன விஷயத்தை கேட்டீங்கன்னு நோட் பண்ணி போட்டு அந்த கேஸ் ஸ்டடியை வடிவா வாய்ச்சி போட்டு சரி போடலாம். அந்த கேட்க போற விஷயத்துக்கு நீங்க சரி போட்டு சரி எண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க சரியான விடையை சிம்பிளா செலக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, சாமந்தி என்பவர் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்வதற்காக சாமந்தி ஹோட்டல் எனும் வணிகத்தை மாநகர சபையின் அனுமதியுடன் ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு அண்மையில் உள்ள தனது வீட்டில் ஸ்தாபித்தார். இவர் 2 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தி இருப்பதுடன் ஹோட்டலின் முகாமைத்துவத்தை தனது மகனிடம் ஒப்படைத்தார். இதன்படி சாமந்தி வணிகத்தின் அக்கறையுடைய தரப்பினர்கள் எண்ணிக்கை நிகழ்வு. அப்ப இதுல அக்கறையுடைய தரப்பினர் தானே. நீங்க வடிவாங்க இந்த மாஜில் எழுதி வச்சுக்கலாம். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், வாடிக்கையாளர், வழங்குனர், அரசு, போட்டியாளர், இப்படி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னு சொன்னா இங்க வார விஷயத்தை நீங்க டிக் பண்ணலாம். அல்ல அதுல கீறி போட்டு நீ அந்த கீர்னதை எண்ணலாம். எப்படி செய்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்க, சாமந்தி என்பவர், இங்க சாமந்தி தான் உரிமையாளர் இருக்கிறார். வெதுப்பக உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்வதற்காக. அப்ப இவரை உற்பத்தி செய்யல, இவர் வாங்கி விற்கிறார். அப்ப இவருக்கு அந்த உற்பத்தி பொருளை வழங்குறதுக்கு ஒரு வழங்குனர் இருக்கணும். ஆகவே வழங்குனர் வருவார் விற்பனை செய்வதற்கு. சாமந்தி ஹோட்டல் எனும் வணிகத்தை மாநகர சபையின் அனுமதியுடன், சாமந்தி உரிமையாளர், கொள்வனவு செய்து விற்பனை செய்வடைய வழங்குனர், மாநகர சபை என்பது அரசாங்கத்தின் அனுமதியோடு தான் திறக்கிறாராம். அதே நேரத்தில் ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு சமீபம் அமைந்துள்ள தனது வீட்டில் ஸ்தாபித்தார். இவர் 2 வேலையாட்களை, அப்ப ஊழியர், இங்க ஊழியர் வாரார் என்று சொல்கிறோம். ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தியுடன் ஹோட்டலின் முகாமைத்துவத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறாராம், முகாமையாளர். அடுத்த பாருங்க, கொள்வனவு செய்கிறபடியா நாங்கள் வழங்குனர் என்று சொல்றோம். விற்பனை செய்யறது யாருக்கு விற்பனை செய்வார்? வாடிக்கையாளருக்கு தான் விற்பனை செய்வார். இப்ப சரி எண்ணுங்கள், 1 2 3 4 5 6 பேர் வரையும். அப்ப 6 என்பது இதற்கு சரியான வழியா இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால்
வடிவா எண்ணி போட்டுதல் போடலாம், ஒரு கஷ்டமே இல்லை, 6 தான். அடுத்த கேள்வியை நீங்கள் பாருங்கள். இதுல 14ஆவதா காட்டப்பட்ட வினா 2015ஆம் ஆண்டு வந்திருக்கு. பின்வருவன வித்தியாசமான பொருளாதார துறைகளுடன் தொடர்புடைய சில வணிக நடவடிக்கைகள் ஆகும். இவற்றுள் சேவைத்துறையுடன் தொடர்புடைய வணிக நடவடிக்கைகளை மட்டும் கொண்ட தொகுதியை தெரிவு செய்யட்டும். சேவைத்துறையோட மட்டும் தொடர்பட்ட கூட்டத்தை தெரிவு செய்ய இங்க பாருங்க. குடிசை கைத்தொழில் மற்றும் இறக்குமதி வியாபாரம். இதுல பாருங்க, இதுல போட்டிருக்கு குடிசை கைத்தொழில் என்று போட்டிருக்கு. ஆனா உங்களை கேட்டது சேவைத்துறையோட தான் கேட்டிருக்கு. ஆகவே குடிசை கைத்தொழிலோட வாரோடைய முதலாவது விட பொருந்தா. அடுத்த பாருங்க, 2வது கருவாவை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருள் செயல்முறை, அதுவும் சேவையா வரா. 3வது கட்டட நிர்மாணம் மற்றும் வாயு, கட்டட நிர்மாணம் சேவையா வராது, 3வதும் பொருந்தா. போக்குவரத்து மற்றும் மீன்பிடி, போக்குவரத்து சரி, மீன்பிடி வராது. ஆகவே 4வதும் தவறு. 5வது பாருங்க, தொடர்பாடல் மற்றும் போக்குவரத்து, தொடர்பாடலும் ஓகே, போக்குவரத்தும் ஓகே. ஆகவே 5வது விட தான் சரி. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல 15வது அடையாளப்படுத்தப்பட்ட கேள்வியை பாருங்கள். பின்வரும் சோடிப்பதங்களுள் நாடப்புறா பொருட்களுடன் தொடர்பட்ட சரியான விடையை தெரிவு செய்யும். 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இப்ப நாடப்புறா பொருள்டா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாடப்புறா பொருளோட தொடர்பட்ட கூற்றை நாங்கள் தெரிவு செய்யலாம். ஒரு பொருள் சந்தையில விற்பனைக்காக காணப்படுகின்ற பொழுதிலும் அந்த உற்பத்தி பொருளை நுகர்வோர் பெரிதும் விரும்பி நுகராம இருக்கே அது நாடப்புறா பொருள்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தோம்னா அதை நாங்கள் 2 ரகமாக பிரிக்கலாம். ஒன்று அறிந்தும் நாடப்புறா பொருள், 2வது அறியாமையால் நாடப்புறா பொருள். அப்ப அறிந்து நாடப்புறா பொருள் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை எங்களுக்கு வடிவா தெரியும் ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதால நாங்கள் வாங்குறேன், அதான் அறிந்தும் நாடப்புறா பொருள்னு சொல்லுவோம். உதாரணம் சவப்பட்டின்னு சொல்லுவோம். சவப்பட்டியை தெரியாம ஒரு மனுஷன் இருக்க மாட்டான், எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே தனக்காக ஒரு சவப்பட்டியை வேண்டி வீட்டை வைக்க மாட்டான். இன்றைய நாங்கள் நல்ல காசு வச்சுக்கிறோம், நல்ல வருமானம் பெறுது, பிறந்தவன் எல்லாம் சாகத்தான் வேணுமென்று தெரியும். ஆகவே நான் செத்தா இந்த பட்டிக்காம வைக்கணும்ன்றதுக்காக இன்றைக்கு ஒரு சவப்பட்டி வீட்டை வைக்க மாட்டார். 2வது அறியாமையால் நாடப்புறா பொருள், ஒரு பொருளை பற்றின அறிவங்களுக்கு இல்லை, அதால நாங்க வாங்க. அப்ப அது சம்பந்தமான அறிவங்களுக்கு வருமென்று நாங்கள் வாங்கலாம், அது பிறகு. உதாரணம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுள் காப்புறுதி, புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் விபத்து காப்புறுதி போன்றவற்றை இந்த அறியாமையால் நாடப்புறா பொருள்னு சொல்லுவோம். அப்ப கட்டாயம் அந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை பிரிவு அங்க தேவை. ஏன் ஆயுள் காப்புறுதி நாடப்புறா பொருளா இருந்தா இவ்வளவு ஏஜென்ட் மேலும் தேவையில்லை, இவ்வளவு நிறுவனமும் தேவையில்லையே. சாவப்பட்டியை ப்ரொமோட் பண்ணுறது வீட்டா வாரானா, எங்களுக்கு சாவப்பட்டி விற்கிறதுக்கு வாங்குவீங்களான்னு. ஆனா காப்புறுதிக்கு வாரான் இல்லோ. ஏன் அது சம்பந்தமான தகவலை விழிப்படை செய்யறது தான் வாரான். அந்த தகவல் விழிப்படைஞ்சு வரையக்கில்ல அது நாடப்புறா பொருளை தான் தொடர்ந்து இருக்குமான்னு சொல்லலாம். அப்ப புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை பிரிவு கட்டாயம் இருக்கும். ஆனா இது எம்சிக்கு கேள்வி எல்லோ தந்ததுக்கு பொருத்தமான தானே பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலாவது விடையை பாருங்கள். முதலாவது விடையை ஆயுள் காப்புறுதி மற்றும் தனிநபர் விபத்து காப்புறுதி. இங்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சொற்பதம் இல்லத்தானே, ஆவே நாங்கள் அதை எடுக்காம விடலாம், கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சொற்பிரியோகம் அங்க இல்ல. 2வது பாருங்க மோட்டார் வாகனம் மற்றும் மோட்டார் வாகன காப்புறுதியா. மோட்டார் வாகனம் என்பது நாடப்புறா பொருளா இருக்கும் என்று சொல்லலாம். நாங்க விதம் விதமான மோட்டார் வாகனத்தை வாங்கணும்னு சொல்றோம். அப்போ விலை தரம் மற்றும் மனப்பாங்கு வியாபாரக்குறி என்பவற்றின் அடிப்படையில் ஒப்பீடு செய்துதான் நாங்கள் ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்குறோம். அப்போ அது ஒரு சிறப்பு பொருளாக தான் பொதுவாக இருக்கு. மோட்டார் வாகனம் சிறப்பு பொருளாக இருந்தால் மோட்டார் வாகன காப்புறுதியும் அதில் சிறப்பு பொருளாக தான் அதில் இருக்க போகுது. ஏன்னு கேட்டால் மோட்டார் வாகனத்தை நீங்கள் எத்தனை கோடி ரூபாய்க்கும் வாங்கி வச்சுக்கிற பெரிய விஷயமே இல்லை. ஆனால் 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச உண்டானவர் காப்புறுதி கட்டாம அந்த 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாய் வாகனத்தை ரோட்டில் கொண்டு போயிடலாம். ஆவே அதுபடியா வராது ஒரு காலம். 2வது பாருங்க தனிநபர் விபத்து காப்புறுதி மற்றும் வீடு. வீடு நாடப்புறா பொருள் இருக்கும்னா நான் தெருவிலாம் பழக்கம், எல்லாரும் இங்க நின்றாலும் கடைசியா முடிவில் வீட்டாம் போறோம். இப்போ வீடு நாடப்புறா பொருளா வராது.
அடுத்தது புதின பத்திரிகை மற்றும் மோட்டார் வாகனம். புதின பத்திரிகை வசதி பொருள் என்று பார்க்குறோம், மோட்டார் வாகனம் சிறப்பு பொருள் என்று பார்க்குறோம். கேள்வி நாடப்பரா பொருள் பதம் பெறா. வீடு மற்றும் தேய்க்கா பொருள், வீடு ஒரு காலமும் நாடப்பரா பொருளாக வராதன் எங்கேயும் வீட்டாம போறோம். ஆவே இங்க இந்த ஆயுள் காப்புறுதியையும் தனிநபர்வத்து காப்புறுதியை நாங்கள் எப்படி எடுக்கணும்டா, அது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதா இருக்கலாம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் முதலாவது சரி என்று சொல்லலாம். இது எம்சிக்கில வந்தபடியா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பாட்டுல இந்த கேள்வி எழுத வேண்டி வந்தால் தயவு செய்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை பிறகு நீங்க எழுதினா தான் உங்களுக்கு புள்ளி. ஸ்கீமில் கொடுத்திருக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுள் காப்புறுதி என்று அல்ல தனிநபர்வத்து காப்புறுதி என்று. நீங்கள் ஆயுள் காப்புறுதி அல்ல தனிநபர்வத்து காப்புறுதி மட்டும்தான் எழுதியிருக்கிறீர்கள், உங்களுக்கு புள்ளி இல்லை. மாறி நீங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுள் காப்புறுதி இல்லை தனிநபர்வத்து காப்புறுதி எழுதியிருக்கிறீர்கள், அங்கே ஸ்கீமில் ஆயுள் காப்புறுதி மட்டும்தான் போட்டிருந்தாலும் உங்களுக்கு புள்ளி வரும். ஆகவே எங்களுக்கு விதண்டாவாதம் தேவை இல்லை, புள்ளிதான் தேவை. ஆகவே புள்ளிக்கு எழுதணுமா இருந்தால் தயவு செய்து முழுமையாக எழுதுங்கள் என்றால் கோட்பாடுகளை எக்காரணம் கொண்டு மாற்றலாம். நடைமுறைக்கேற்ற மாதிரி கோட்பாடை பிரயோகிக்கணுமே தவிர நடைமுறைக்கேற்ற மாதிரி கோட்பாடை மாற்றலாம். அடிப்படை தத்துவம் மாறா, அதை நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளும். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் அட்டவணையில் பேரினச்சூழல் கூறுகளையும் அதோடு தொடர்புடைய சில நிகழ்வுகளையும் காட்டுகின்றது. அந்த பேரினச்சூழல்ல கூறுகளில் பார்த்தீங்கன்னா முதலாவது பொருளாதாரம், இரண்டாவது இயற்கை சூழல், தொழில்நுட்பவியல், சட்டச்சூழல் என்று ஒன்று. காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பது எப்பொழுதும் இயற்கையின் மாற்றமாக தான் இருக்கு. அவை ஏக்கு ரெண்டாவதா இருக்கு. அப்ப இதன்படி ஏ ரெண்டாவதா வரணும். வே ரெண்டாவதா வரணும்டா முதலாவது விட தவறு, ரெண்டாவது விட தவறு, மூன்றாவது இருக்குது, நாலாவது விடையில தவறு, அஞ்சாவது விடையில இருக்கு. அப்ப விடை இலக்கம் இப்ப 3 அல்லது 5 வார மாதிரி இருக்கு. ரெண்டாவது நிகழ்வு பாருங்க, புதிய ஊழியர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சட்டம் புதிய ஊழியர் சட்டம்ன்றது சட்டத்துக்கு சட்டத்தை பார்க்கலாம், இருந்தாலும் அது குழப்பம் இருந்தால் விடுங்க. புதிய உற்பத்தி முறையின் கண்டுபிடிப்பு, அதுலேயும் உங்களுக்கு சிக்கலாக இருந்தால் விட்டுருங்கோ. வெளிநாட்டு நாணய மாற்று விதம் மாறுதல், அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஏக்கு அதாவது டிக்கு 1 வருது. அப்போ முதலாவது வர வேண்டியால் டி கொஞ்சம் இருக்கும். இதில் சியில் துவங்குறோடியா இந்த விட சரி வராது. அப்போ டி தான் முதலாவது வரப்போகுது. ஆவே இந்த விட தான் சரி, டிஏ சிபி. இப்போ சிம்பிளாக எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வச்சுக்கொண்டே விட பிடிச்சிடலாம். ஏன் நாங்கள் குத்தி முறைவா. அடுத்த கேள்வியை பாருங்கள், 18வது கேள்வி. இதில் சொல்லப்பட்டுள்ள 18வது கேள்வி. இந்த கேள்வியும் 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. வணிக சூழல் சார் விசைகள், காரணிகள் மற்றும் அவற்றின் செல்வாக்குகளை சரியாக காட்டும் கூற்றத்தை செய்யலாம். அப்ப இந்த கேள்வியை பாருங்க. வணிகம் ஒன்றின் கணனி இயக்குனர்கள் அகக்காரணியாக காணப்படுவதுடன் அவர்களின் திறன்கள் தொடர்பான பற்றாக்குறை வணிகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அப்போ ஒரு வணிகத்தினுடைய கணனி இயக்குனர் என்பவர் ஊழியர் தான். அப்ப ஊழியர் அகக்காரணி என்பது சரி. அப்ப அகச்சூழல் காரணியா இருக்க பின்னால வார விடயம் ஒன்றில் பலமா இருக்கணும், இல்ல பலவீனமா இருக்கும். புறச்சூழல் காரணி என்ற வரைக்கலாம் அது வாய்ப்பாக அல்லது அச்சுறுத்தலாக மாற்றப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அதுண்ட பற்றாக்குறை அச்சுறுத்தல் என்று போட்டிருக்கு, அது தவிர பலவீனம் என்றதான் சரி. ஆகவே முதலாவது விடை தவறானது. இரண்டாவது விடைய பாருங்கள், போட்டியாளர்களின் அதிகரிப்பானது வணிகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கு. போட்டியாளர் அதிகரிப்பு வணிகத்துக்கு அச்சுறுத்தல், அது சரி. அது அண்மிய வழிவாரை சூழலாக காணப்படும். அண்மிய வழிவாரை சூழல் அண்ணா வேலை சூழலாக காணப்படும். அவை ரெண்டு கூற்றும் சரி மாறி இருக்கு. இந்த விட சரி வரலாம் போல இருக்கு. அடுத்தவருக்கு வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் குறைவடைதலானது ஏற்றுமதியாளருக்கு வாய்ப்பாக காணப்படுவதுடன் அது அண்மித்த வழிவாரை சூழலாம். அப்ப ஏற்றுமதியாளருக்கு நன்மதாரன்றது ஓகே, அது அண்மித்த வழிவாரை சூழல் அல்ல, அது பேரின சூழலா இருக்கணும். ஆகவே தவறு. மூன்றாவது விட ஏற்றுக்கொள்ளலாம். நாலாவதை பாருங்கள், நிதி நிறுவனங்கள் பேராண்ட சூழலின் ஒரு விஷயமாக காணப்படுவதுடன்
அவற்றுக்கிடையே காணப்படும் கடுமையான போட்டி வணிகங்களுக்கு ஒரு வாய்ப்பாக காணப்படும். நிதி நிறுவனம் என்றது பேராண்ட சூழல் காரணியா. நிதி நிறுவனம் நிதியை வழங்குனர். என்னத்தை வழங்கினாலும் வழங்குனர் தான். மூலப்பொருளை கொடுக்கிறார் மட்டும்தான் வழங்குனர் என்று சொல்லலாம். நிதி நிறுவனங்களுக்கு நிதியை கொடுக்குதல் வழங்குனர். ஆகவே வழங்குனர் என்றது அண்மைய சூழல்ல வேலை சூழலாக அமையுமே தவிர பேராண்ட சூழலாக அமையாது. ஆகவே இந்த விடையும் தவறு. அடுத்து 5வது விடையை பார்த்தீங்கன்னா நிறுவனம் சார் கட்டமைப்பு சரியான தொடர்பாடலானது வணிகத்துக்கு பலமாக காணப்படுவது அது அண்மித்த வழிவார சூழலாம். நிறுவன கட்டமைப்பு ஒரு பலமா இருக்குன்றது ஓகே. ஏன்டா அகச்சூழல் காரணி. ஆனா இங்க போட்டிருக்கீங்க அண்மித்த வழிவார சூழல் என்று போட்டிருக்கீங்க. அப்ப பலமா இருக்கிறன்றது ஓகே. ஆனா அண்மித்த வழிவார சூழல் தவறாகவே இந்த விடயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விடை இலக்கம் 3 தான் இதுக்கு சரியா இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 19 காட்டப்பட்டிருக்கு வினா இலக்கம். பின்வருவன வணிகம் தொடர்பான சூழல் சார் விசைகள் சிலவா? ஏ பொருளாதாரத்தில் விலைமட்டத்தில் அதிகரிப்பு, பி தொழில் வழங்குனர் தொழில் பெறுநர் முரண்பாடுகள் அதிகரிப்பு, சி போட்டி நிறுவனங்கள் அதிகரிப்பு, டி தொழில் பெறுநர் திருப்தியில் குறைவு, இ நிறுத்தி வைத்த உழைப்புகளின் குறைவு, எஃப் நுகர்வோர் சங்கங்களின் பலத்தில் அதிகரிப்பு, ஜி மூலப்பொருட்கள் வீணாகுதல் குறைவு, எச் வயது முதிர்ந்தோர் சனத்தொகையில் அதிகரிப்பு போட்டிருக்கு. இந்த பக்கமுடியினுடைய அடுத்த பக்கத்து பாருங்கள். மேலே தரப்பட்டவற்றுள் அகச்சூழல் விசையாக மட்டும் காணப்படுவது கேட்டு. அப்ப அகச்சூழல் விஷயம் என்று நாங்கள் பார்த்தோம்னா முதலாவது பாருங்க பொருளாதார விலை மட்டத்தில் அதிகரிப்பு. இது பொருளாதார சூழல் காரணியாக இருக்கு. பொருளாதார சூழல் காரணியாக இருக்கு. ஆகவே அமையாது. ஏ வரா. பிஏ பாருங்கள் தொழில் வழங்குனர் தொழில் பெறுனர். அப்ப பி வரும் உங்களோட விடையில். அப்ப நாங்கள் பார்த்தோம்னா விடைய பி வரணும். ஏ வாரோடைய முதலாவது விடைய நிராகரிக்கலாம், 2வது விடைய நிராகரிக்கலாம், 3ஆம் 4ஆம் விடைகள் பொருந்தும், 5வது விடைய நிராகரிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பி சரி. சி போட்டியாளர், சி வரக்கூடாது. டி தொழில் பெறுநர் திரும்பலின் குறைவு. அப்ப எங்கட நிறுவனத்துக்கு உள்ள அகச்சூழல் காரணம் தான் வரப்போகுது. அப்ப பியோட டி வரும். அப்படியே பாருங்கள் பியோட டி வரக்கூடிய மாதிரி, பியோட டி வரக்கூடிய மாதிரிட்டா இந்த விட தான் சரி. 3வது விட பிள்ளை, 4வது விட சரி. அடுத்தது 20வது கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி 2015ஆம் ஆண்டு வந்திருக்குது. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வரும் அட்டவணையில் சில பேராண்ட சூழல் காரணிகளையும் அக்காரணிகளுக்கான உதாரணங்களையும் எடுத்து காட்டுகின்றது. இங்க பாருங்க. ஏ மக்கள் தொகை, பி தொழில்நுட்பம், சி பொருளாதாரம், டி அரசியல், இ சட்டம். நாங்கள் உதாரணத்தை பார்த்தோம்னா பாருங்க. ரோபோ தொழில்நுட்ப அபிவிருத்தி, ரோபோ தொழில்நுட்ப அபிவிருத்தி. தொழில்நுட்பத்துக்கு தொழில்நுட்பத்தை பார்த்தாலே சரி. அப்ப ஏ பிக்கு ஒன்று வரும். உங்கள் தந்த விடையில பி கொண்டு வர மாதிரி பாருங்கள். 3வதுலேயும் 5வதுலேயும் தான் இருக்கு பி கொண்டு. ஆகவே மச்சத்தை நிராகரிக்கலாம், மிச்சத்தை நிராகரிக்கலாம். முதியோர் சனத்தொகை அதிகரிப்பு. அது மக்கள் சூழலுக்குள்ள வரலாம். பார்ப்போம். உலக எண்ணெய் விலை அதிகரிப்பு. எண்ணெய் விலை என்பது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அவை சிக்கு 3. அப்ப சிக்கு 3 வரணுமா இருந்தால் 5வது விடையில சிக்கு 5 இருக்கு. அவை சிக்கு 3 வாரது 3வது விடையில பாருங்க. உங்களுக்கு தெரியாத விட்டுட்டு பார்க்க விடைய சிம்பிளா பிடிக்கக்கூடிய மாதிரி 3வது விட தான் அதுக்கு பொருத்தமானதா இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் தேசிய அபிவிருத்தி. அடுத்தது பாவனைக்கான பொழுத்தின் தடுப்பு தொடர்பான நிபந்தனை. அப்ப அது அடுத்த 5 ஆண்டு தேசிய அபிவிருத்தி திட்டத்தை சமர்ப்பித்த. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல அரசியலும் சட்டமும் தான் வரப்போகுது. 5 ஆண்டு தேசிய அபிவிருத்தி திட்டத்தை சமர்ப்பிக்கிற ஒரு அரசியல் செயற்பாடு, பொழுத்தின் பாவனைக்கு சட்டம் அண்டா, மற்றது மக்கள் சூழலா இருக்கு. ஏற்கனவே விட பிடிச்சாச்சு, இருந்தாலும் ஒரு பொருத்தப்பாட்டுக்காக சொல்றோம். அடுத்த 21வது வினாவா இங்க காட்சிப்படுத்தப்பட்டது 2015ஆம் ஆண்டு வந்த வினா. அந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் அட்டவணையில் தனியுடைமை வியாபார துறைகள் மீது செல்வாக்கு செலுத்தும் சில விசைகளையும் அவற்றின் பலங்களையும் எடுத்து காட்டுகின்றன. உள்ளக விசை பலங்கள்
நிறுவன கட்டமைப்பு, உடைமையாளர், ஊழியர்கள், பாவனையில் உள்ள வளங்கள் என்று போட்டு அங்கால பார்த்தீங்கன்னா அனுபவம். இந்த அனுபவம் என்பது எப்பொழுதும் யாருக்கு இருக்கணும்? ஊழியருக்கு தான் இருக்கும். ஊழியர்கள் இதில் சொல்லப்பட்டபடி ஊழியருக்கு இருக்கணும். ஊழியர்கள் அனுபவம் மிக்கவர்கள். அப்போ சீக்கு ஒன்று தந்தவுடையில் வரங்கள் சீ கொண்டு வரணும் மாதிரி இருந்தால் 3 4 தான் இருக்கு. முதலாவது உடையில இல்லை, 2வது உடையில இல்லை, 5வது உடையில இல்லை. அதே மாதிரி இட்டை வரைத்தன்மையை கொண்டிருத்தல். இட்டை வரைத்தன்மையை கொண்டிருத்தல் என்றது வளங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். வளம் ரிசோர்ஸ் பாவனையில் உள்ள வளங்கள். ஆகவே டிக்கு 2 வரணும். இதே நேரத்தில் 2லேயும் இருக்கு முடிவெடுக்கலாம். நன்மதிப்பு நிறுவன கட்டமைப்பும் இருக்குது, இங்கால உடைமையாளரும் இருக்கு. அப்போ நன்மதிப்பு பொதுவாக உடைமையாளருக்குத்தான் பொருந்தும். உடைமையாளருக்கு பொருந்தும். அப்போ உடைமையாளர் பிக்கு 2 பார்த்தீங்கன்னு சொன்னால், பிக்கு 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது விடையில இல்லை, 3வது விட தான் பொருத்தம். அடுத்த பாருங்க இலகு தீர்மானம். நிறுவன கட்டமைப்புக்கும் இலகு தீர்மானத்துக்கும் என்ன தொடர்பு கேப்பி? நிறுவன கட்டமைப்பு என்பது நிறுவனத்தில் அதிகாரங்கள் பொறுப்புகள் எவ்வாறு பாய்ந்து செல்லுகின்றது என்பதை காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா 2 கட்டமைப்பு இருக்கு. ஒன்று தட்டையான கட்டமைப்பு, 2வது உயரமான கட்டமைப்பு. தட்டையான கட்டமைப்புன்னு சொன்னால் அதிகாரங்கள் பொறுப்புகள் மையப்படுத்தப்பட்ட நிலையை காட்டும். உயரமான கட்டமைப்பு என்பது அதிகாரங்கள் பொறுப்புகள் பரவலாக்கப்பட்ட நிலைமையை காட்டும். இப்போ தட்டையான கட்டமைப்பில் அதிகாரம் பொறுப்பு மையப்படுத்தப்பட்டிருக்குமே இருந்தால் தீர்மானங்களை விரைவாக நிறைவேற்ற முடியும். மாறாக உயரமான கட்டமைப்பு அறிக்கைக்கு அதிகார பரவலாக்கல் இடம்பெற்றிருக்கு. அப்போ இங்கே தீர்மானங்களை விரைவாக நிறைவேற்ற முடியாது. அப்போ அதோட தொடர்பான அந்த சொல்லியிருக்க உங்களுக்கு 3வது விட தான் ஏற்புடையதாக இருக்கு. அடுத்த பார்த்து அப்போ இவ்வளவுதான் அதில் சொல்லப்பட்ட விஷயமே இருக்கு. அப்போ இதோட உங்களோட தேர்ச்சி ஒன்றில் 5 ஆண்டுகளுக்குள்ள வந்த எம்சிக்கு கேள்வியவளாக முடிச்சு. அவனை அடுத்த அமர்வில் ஸ்ட்ரக்சர் அண்ட் பார்ட் 2 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.